தாண்டி அந்த கொடையூர் பட்டக்காரர் வீடு அருகாமல் வந்துட்டு இருக்காங்க. புது மாப்பிள்ள வாடா நான் அல்லவே அல்ல. நீ நம்ம ஊர்ல இருந்து போற போது 2 காலில் போனேன். இப்ப 4 காலில் வந்து நிக்கிறேன். ஏய் கண்ணால பண்ணிக்கிட்டு ஏப்பா இது நம்ம பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டி? ஓ பொண்டாட்டி அல்ல. உன் பொண்டாட்டி தானா? குழந்தையா இவ்வளவு தூரம் நடந்து போது உனக்கு ரொம்ப கலப்பா இருக்கும். யாரு சொன்னா? யாரு சொன்னாவா? நீ சொன்னா வாயாட்டி கலத்து வீட்டுல அரிசி பருப்பு வீட்டுல வேலை இருக்கு அவங்க கொஞ்சம் போடுறான். நீ போய் சோறாக்குங்க சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம். இங்க வா. அரிசி பருப்பு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் முடிச்சுக்காங்க. அதெல்லாம் ஏன் போட்டுட்டாங்க? இவங்கதான் நீங்க சொன்னாங்களா பட்டையான ஆளு ஒரு பட்டை ஏன் போடுறா பாரு. அவரும் பெருசா இருக்கும் பாரு. பணம் கொடுத்தவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்ப வந்துட்டாங்க. காலையிலேயே வந்துட்டா. ஆமா ஆமா இவன் பணத்தை கேட்டா என்ன செய்ய? ஏன்னா ஒண்ணு செஞ்சேன்னா நான் இந்த தாமரையை கூட்டிட்டு ஓடி போயிடுறேன். ஏய் கூட்டிட்டு போறது காஞ்சிருவ கல்யாணம். நான் பட்டக்காரி எதுக்குடா இருக்கேன்? உங்களை காப்பாத்துறது என் கடமை. அதை எப்படி காப்பாத்துவேன்னு கேட்கிறேன். ஏற்கனவே நானும் நீ எங்க மாமன் வீட்டுல எனக்கு 3 பொண்ணு கொடுத்துட்டாங்க. சரி விடு, இப்படியே கட்ட விடு. இப்ப தாமரை வந்து பணம் கொடுக்க வந்துட்டான். ஆமா நீ என்ன செய்யற? நான் என்ன செய்யறேன்? நம்ம கரும்பு பால் காய்ச்சுற ஆளை கொப்பரம் இருக்கு. ஆமா பெருசா இருக்கு. அதுல தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க காய வச்சிடுறேன். குருணையா கவலை கருடத்தக்காரா வாடா குளிக்க போனாலும் கூப்பிடுங்க உங்க கூட வருவேன். அந்த கொதிக்கிற தண்ணிக்கிட்ட போனதையும் தூக்கி டப்புன்னு போட்டு குச்சியை அமுக்கு அப்போ செத்து போயிடலாம். தாமரை தனியா இருப்பான். உங்களை காப்பாற்ற நான் தாமரையை கட்டிக்கிறேன். நமக்காக எவ்வளவோ உதவி செய்யறாரு. சரி என்று அந்த காடிப்படையார் மனைவியை கூப்பிட்டு அம்மா போய் தண்ணி கொடுத்துவாங்க. ஆலக்கொப்பையில குதிக்க வைக்கணும், முன்னாடியான குதிக்க வைக்கணும், தாமரையை தாடி கட்டணும். போங்க. அந்த நாளையில வந்து நம்ம ஊர்ல ஊச்சாடியா மாடு மேய்ச்சாருல குன்னடையா குன்னடையா காண்டு அவரு கிழக்க போய் கண்டாளம் பண்ணிக்கிட்டாராம். அந்த குன்னடையான பார்த்தா மானக்கட்ட பையன் காரி துப்புனா கூட எனக்கு வகுத்து வச்ச போவான். குரங்கு மாறக்க குரங்குக்கு பிறந்தவனா ஆச்சா அந்த காவல் கொடுத்துட்டு நேரா திட்ட முடியல வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த தாமரை இருக்கிறாங்க அப்படியே பச்சை கிளிதான். நல்ல அழகா இருக்கு. அழகா அம்மா இந்த தண்ணியை கொண்டு போய் ஆழக்கப்புறம் ஊற்றி கொதிக்க வச்சு அந்த குருடையான கொண்டு போறாங்க. அந்த தாமரையை கூட்டிட்டு வந்து என் புருஷனுக்கு 4 மாப்ப கட்ட போறாங்க. எனக்கு ஆளுகிட்ட காலத்தை தானும் ஒரு குடத்தை எடுத்து தண்ணிக்கு போகலான்னு வந்தா அவ பேசுனதை இவ பேசுனதை செவி கொடுத்து கேட்டா. அடப்பாதிகளா, வெளியூருக்கு பயந்து புலியூருக்கு போன கதை ஆகிப்போச்சு. பங்காளிகளுக்காக பயந்து இங்க வந்தோம்னா அவனுங்களை விட இவனுங்க ரொம்ப இதா இருக்கானுங்க. பேசாம நம்ம பங்காளிகளே சாப்பிட்டுருக்கலாம். தங்க கூட பெண்ணா
பங்காளியை சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு புரேசனம் இருந்திருக்கான். ஆமா இந்த மானங்கிட்ட பயில கொண்டாந்து நம்ம காசை கொடுத்து எல்லாம் தின்னு விட்டானுங்க. இப்ப என்ன பண்றாங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுங்களா? பெரிய ஊர்ல கோழி வச்சு குழம்பு வச்சிருக்காங்க. இந்த பவுல் பெருசா இருந்த வீட்டுல பணியாளர் சுட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்த பலகாரம் பச்சனியில எல்லாம் வந்து பாசானத்தை கலந்து அதை நம்ம ஒண்ணும் செய்யாது. ஆமா, உங்க உடம்பே விஷம் தானே. அப்புறம் அவரு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிற காரணத்தினால அதுல ஏன் சாகலன்னு வச்சுக்க, ஆலை கொப்பரையில தண்ணி கொதிக்க கொதிக்க காய வச்சிருக்காங்க. உங்க காலை புடிச்சுக்கிட்டா அதுல நினைச்சு குளிச்சுட்டு வரேன். நீங்க வேஸ்டா கிழங்கு மாதிரி விரிஞ்சு போயிருவோம். மானங்கட்ட மனுஷா வெள்ளை வெள்ளைன்னு கருப்பா இருக்கிறேன். உன் புடிச்சுனா பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு கரைச்சு போய் செத்து போயிடுவானா? உசுறு போயிடும். அது மாதிரி உங்களை கொண்டுட்டு அந்த பட்டக்காரன்னு சொன்ன பாரு. ஆமா, 7ஆம் நேரமா என்னை கட்டிக்கிறாரா. ரொம்ப மோசமான பையன், வவுறு போயிருக்க பையன். அதனால நம்ம போலாங்களா? வா போலாம். எங்க? ஊட்டிக்கு போயிடலாம். நீ வேற எங்கெல்லாம் கேட்க போவேன். ஐயா, என் கூட ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை. நான் நான் காசு கேட்கிறேன். ஆனா அந்த வவுறு பெருத்தவரை மட்டும் தான் கேட்கணும். நான் அதே கேட்கிறேன். நேரா காலிப்படியர்கள் இருக்க வேண்டிய இடம் நாடி வந்தாங்க. என்னங்க? என்னம்மா தரல? என்ன திடீர்னு வந்திருக்கேன்? சர்வர கடைசியில அரிசி போட சொன்னேன். மணிவேலு ராமலட்சுமி. இந்த காலத்தை புரியா. மணிவேலு ராமலட்சுமணன் 3 பேர்களும் குன்னுடையான் தாமரை கல்யாணத்துக்காக மொய்ப்பணமாக 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த பெரியக்கா மந்திர மகாமணி பேர்னாலே தலசமா இருந்த தீபம் தானே அம்மா தாமரை என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன வேணும்? செலவுக்கு பணம் வேணுமா? நாங்க ஊருக்கு போறோம். பணத்தை 25 ரூபாய் கொடுத்து போறோம். அவன் சாவ போறான், நெத்தில வச்சவா. ஏய், என்ன பண்ண போற? அண்ணனுக்கு காசு கொடுக்க போறேன். இங்க வாங்க. வாங்க பாப்பா தம்பி, வாங்க. வாங்க. பட்டை அடிச்சு விட்டு ராம போடு. எங்க அண்ணன் பார்த்து கொடுத்துருக்காரு. இதை பிடிங்க, இந்த சட்டம் கொஞ்சம் பிடிங்க. ரொம்ப சிரமப்படுவாரு. வாழைப்பழத்தை கொடு போகட்டும். புருஷனுக்கு வாழைப்பழம் கொடுத்துதான் நீ போலாம். இந்த ஒரு பணத்துக்கும் இதுக்கு நாங்க வரல. வேற ஏற்கு வந்தாய்? 12 ஆணை வேலை நாங்க காசு பணத்தை ஏற்றி விட்டோம்ல, அந்த பணத்தை கொடுங்க ஐயா. குடையூர் பட்டக்காரருக்கு கோலம் வந்துருச்சு. ஏமா நீ வெள்ளாளத்தி காசு பணத்தை பெருத்தவ வேட்டை கலந்து காசு பணத்தை திருப்பி கட்டணும். பணம் என்று கேட்டால் பண்ணுவர அறைக்குள்ளே மரியாதையாக ஒரு நாடு போயிடலாம். பெண்ணாக இருந்த காரணத்தாரை விட்டு விட்டேன். இல்லன்னா என்ன செய்வார்? இனி ஒருமுறை பணம் என்றால் பண்ணுவர அறைக்குள்ளே. உங்களை போல நான் எத்தனை பேர்த்த நான் பார்த்திருப்பேன். ஆனா இதை இந்த பழியை இப்படியே விட மாட்டேன். என்ன பண்ண போற? நாளை ஒரு கால மக்களை பெற்று மகிழ்ச்சியா வாழ வேண்டிய நேரத்துல காசுக்கு ஒரு உணரை கலந்து கட்டி எடுக்கல, என் பேர் அதையும் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். குடிச்சு விட்டு அவன் காசும். அப்ப கணவன் மனைவி 2 பேரும் காசு பணம் எல்லாம் போச்சு, போனதெல்லாம் போயிட்டு போகுது. 2 வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி வளர்ப்பு நேரத்துல பழைய என்ன செஞ்சாங்க, இந்த காசு பணத்தெல்லாம் எடுக்கலாம்னு வந்தாங்க. இந்த காசு பணம் இல்ல. அஜித் அவர்கள் மீண்டும் 100 ரூபாய் கொடுத்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பெரியக்கா அவர் எண்ணிய எண்ணம் ஈடேறணும், நினைச்ச காரியம் நடக்க வேண்டும். அந்த பெரிய காலம் அண்ணமார் பொண்ணு சங்கரம் மந்திர மகாமுனியும் அவர் குடும்பத்தை ஒழுங்குறையாக இருந்து எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும் என்று வாழ்க்கப்பட்டது 101 ரூபாய். வளந்தேசமா இருக்கணும். நாடகம் தொடரும். என்னங்க
வீட்டுக்கு வந்துட்டான். நில கடவெல்லாம் புடிக்கிட்டு போயிட்டாங்க. பண்ட பாத்திரம் ஒண்ணு கூட இல்ல, கட்டை விளக்கமாறு கூட இல்ல, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ராமாலட்சுமணன் அந்த வெங்கல குருது இருக்குது பாரு, அதை மட்டும் அவங்களால பேர்த்து எடுக்க முடியல. அதுல உள்ள இறங்கி 1 பணம் 2 பணம் தான் எடுத்துட்டு வாங்க. இப்பதான் எனக்கு கோவம் வருது. என்ன அது லட்சுமி களஞ்சியம், அதுல போய் ஆம்பளை கால சேரலாமா? அடப்பாவி மனுஷன், நீ ஏறி இறங்கி தொலைவு, நான் கீழே வந்து படி பிடிக்கிறேன். இந்த சீலையை நீங்க கட்டிங்க, வேட்டியை கொடுங்க. ஏன் இறங்கி பாரியா உள்ளுக்க. உள்ளாட்டோண்ட இறங்கி பார்த்தா 3 பணம் சக்கரவள்ளி பணம் கிடைச்சது. தாமரை 3 பணம் கிடைச்சிருக்கு. 3 பணம் கிடைச்சிருக்கா? 1 பணத்தை கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாங்க. 2 பணத்தை முன்னாடி முடிச்சுட்டா. மறாவது நாள் விடிஞ்சு எந்திரிச்சு எங்க முத்து சோளம் வாங்க காசு கொடுங்க. அப்ப மறாவது நாள் எழுந்திருச்சு என்ன கேட்டாங்க, என்னங்க இந்த முத்து சோளம் வாங்க காசு கொடுக்குறவங்களாம் கொடுங்க, நான் இப்போ கும்பல் வரேன், 1 ரூபா கொடுத்தாலும் சரி, ஏன்னா காசு கொடுங்க. அப்ப தாமரையம்மா என்ன செஞ்சாங்க, பிள்ளைப்பால் இறப்புப்பால் வாங்கி அமிர்தமாக கடைந்து கணவர் கையிலே கொடுத்து ராஜரத்தை கொடுக்க சொன்னாங்க. பொன்னி நாட்டு பாதையார் வந்தாங்க. அப்படி வர வேண்டிய நேரத்தில் பங்காளிமாரை பார்த்து என்ன கேட்டாங்க, என்ன கொண்டு போறேன் என்றார். இதை கொடுத்துட்டு கொஞ்சம் காடு வாங்க போறேன் அப்படின்னு குருடாக்க வந்து சொன்னார். பங்காளிமாரை என்ன செஞ்சாங்க, 12 சாய்க்கள பணத்தை கட்டி ராஜமன்னர்கள் இருக்க வேண்டிய இடத்தை கொண்டு வந்து தரிசுகாடா இருக்கிறது கூட எங்களுக்கு குத்த வைக்க வேணும் அப்படின்னு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. எங்க பெரிய வர்றான், அவனுக்கு ஏதாவது காலை இருந்தா கொஞ்சம் தொப்ப முடிக்காத கை காமிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து அந்த குன்னடையா கவுண்டர் வந்து பேசாம நின்றுகிட்டு இருந்தாரு. அப்படி நிக்க வேண்டிய நேரத்துல என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் தயிர் கொண்டு வந்திருக்கேங்க, அதை வாங்கிட்டு எனக்கு வந்து கையோட காடு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. முதவே வந்திருந்தா அவனுக்கு நிறைய கொடுப்பேன், இப்ப எதுவுமே இல்லையே அப்படின்னாங்க. சாமி நீங்க கொடுக்கதான் என் மனைவி சாப்பாடு போட மாட்டா அப்படின்னாங்க. அப்ப தொப்பம்பட்டி காடு தான் இருக்கு, அதாவது உழவரை செய்து பழச்சிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. எந்த காடா இருந்தாலும் சரி கொடுங்க அப்படின்னாங்க. தரியன் அந்த தயிரை வாங்கி கொண்டு ஒரு காவலரை விட்டு அந்த காட்டை காமிச்சிட்டு வா அப்படின்னாங்க. காவலர் முன்னாடியாக கவுண்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த காட்டை வந்து காமிச்சு, இந்த காடு தான் இதில் உழவரை சொல்லி குழப்பிக்குங்க அப்படின்னாங்க. முன்னாடியாக கவுண்டருக்கு கோவம் வந்துடுச்சு. நான் காடு உழவுல ஐயா பொய்யா அப்படின்னு கோபமா வீட்டுக்கு வந்தாரு. வந்த உடனே தாமரையம்மா என்ன கேட்டாங்க, என்னங்க மன்னர்களை பார்த்தீர்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஒரு காடு கொடுத்தாங்க, இந்த தயிரை நானால் 3 நேரம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுருப்பேன். மன்னர்களிடத்துல இந்த தயிரை கொடுத்து ஒரு காட்டை காமிச்சாங்க, ஒரு முல்லை வெட்ட 3 வருஷம் ஆகும் அப்படின்னாரு. அந்த காட்டை ஏங்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி தாமரையம்மா வந்து பார்த்தான். வருவதற்கு முன்பதாக கிருஷ்ணன் என்ன செய்தாரு, 10 காணி விஸ்தாரத்துக்கு காஞ்ச உள்ள பட்ட செடி தீர்மானம் செய்து வைத்திருந்தார். தன்னுடைய கணவர் தன்னுடைய கணவரை மரத்துல ஏற வைத்து அதுல காஞ்ச முள்ள பட்ட செடி இருக்குதா என்று பாருங்க. பார்க்க வேண்டிய நேரத்தில் 10 காணி விஸ்தாரத்துக்கு காஞ்ச முள்ள பட்ட செடி இருந்தது. அப்ப இறங்கி வந்து சொன்ன உடனே சக்கிமுக்கி தட்டி சனி போல நெருப்பு வச்சாங்க. சக்கிமுக்கினா என்ன தெரியுங்களா, உலகம் பஞ்சு கொண்டு ஒரு வெகுச்சாங்கல்ல ஒரே தட்டுல புடிச்சுக்கிட்டு அப்படின்னு முக்கினா அதான் சக்கிமுக்கின்னு சொல்றாங்க. ஆமா, உண்டையாக்க வந்து 5, 6, 10 பக்கம் நெருப்பு வச்சு விட்டாரு. என்ன சொன்னாரு அவரு, பரந்தாடியில கொஞ்சமா நம்ம சாதம் சமைச்சோம், 4 பேர் வந்தாங்க, இந்த காடே பிடிச்சிக்கிட்டு எரியுது, ஏகப்பட்ட பரதேசி வந்துருவேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கணவன் மனைவி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்துல தாமரையம்மா என்ன கேட்டாங்க, என்னங்க இந்த நம்ம செந்தலை காலால வம்சத்துல இப்படியே இருந்தோமானால் நாளை ஒரு காலம் ஏற்று வரும் பேச்சு வரும். ஆகையினால நாம வாங்கி இருக்கிற காட்டுல என்ன விதைக்கலாம் அப்படின்னாங்க. எள்ளங்கொல்ல விதைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. எள்ளங்கொல்ல வேண்டாங்க, அதுக்கு நம்ம வேற மாற்று பிளான் இருக்கிறது, முத்து கிருஷ்ண சோளம் விதைக்கணும் அப்படின்னாங்க. முத்து கிருஷ்ண சோளம் வாங்குவதற்கு தன்னுடைய சாமி உறையூர் மாநகரத்துல வந்து விதைச்சோளம் இருக்கா என்று வீதி வீதியா அலைஞ்சாரு, எங்கேயுமே கிடைக்கல. அதை யார் செஞ்சது, 12 பங்காளிமார் ஓட்டுல போட்டு வறுத்து தான் குடிக்கணும்னு பறைசாட்டி இருக்காங்க. அதை அறிந்த கிருஷ்ணன்
முத்து சோலை என்றதை வாயில வராமல் செய்தாரு குருடையா கவுண்டருக்கு. அப்ப வீதி வீதியா அலைஞ்சாரு, எங்கேயுமே கிடைக்கல. தேவலோகத்துக்கு கிருஷ்ணன் வந்து தன்னுடைய தங்கை பார்வதாலை அழைத்து, அம்மா உன்னுடைய கவுண்டனுக்கு முத்து சோலை என்ற வார்த்தையை நாவல வராமல் செய்திருக்கிறேன், பூமி வாரத்துக்கு சென்று ஒரு குடிசையை தீர்மானம் செய்து 5 படி சோளத்தை அளந்து கொடுத்துட்டு நல்ல வரம் கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. தேவலோகத்தை விட்டு பூலோகத்தில் வந்து இறங்கி உறையூர்ல மேலக்கோட்டை தலைவாசல ஒரு சின்ன குடிசையை தீர்மானம் செய்து 5 படி சோளத்தை காய வச்சு கோழி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. உன்னையா சாமி அங்க வந்து, அம்மா சோளம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா சோளம் வேணும் அப்படின்னாங்க. நான் பேரை மறந்துட்டேன் மாயி, எனக்கு தெரியல அப்படின்னாங்க. சோளத்து பேரை சொன்னாங்க. 1 பணம், அரைக்காய் ரூபா 1 பணம். 5 படி சோளத்தை அளந்து கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன வரம் கொடுத்தாங்க? முத்து விதைப்பாய் முதச்சேரி கட்டுவாய், தங்க விதைப்பாய் தனிச்சேரி கட்டுவாய் என்று வரத்தை கொடுத்துட்டு மாகையா மறைந்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு தாமரையம்மா கேட்டாங்க. அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? சாமி என்ன சொன்னாரு? என்ன, நான் பேரை மறந்துட்டேன், நான் அலைஞ்ச கட்ட பாவியா இருந்தேன், ஒரு கிழவிதான் இந்த சோளத்தை கொடுத்தாங்க, நேராக இறந்துருப்பா அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நாமளுக்கு நம்ம ஏழையாக இருக்கிறோம், சீக்கிரம் மின்வேலாவை வர வேண்டும் என்று தெய்வமே வந்து நமக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு உழவு ஆளுகளை கூட்டிக்கிட்டு மாடு ஏறு கலப்பை எல்லாம் ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்தாங்க. 5 படி சோளத்தை 10 காணிக்கு எதிர்த்தளித்தாங்க. அந்தி பொழுதாச்சு, ஆடாடை நேரமாச்சு, கூலிக்காரர்களுக்கெல்லாம் காடு விளையிட்டு நாங்கள் கூலி தர்றோம் போகுன்னு சொல்லிட்டாங்க. கணவரை அழைத்ததுக்கு கணவர் நான் வரமாட்டேன், சோளத்தை வாய் காட்டில் போட்டு போனோம்னா 12 பங்காளி மாடு வந்து எல்லாம் பொறிக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. சரி என்று அவர் அங்கே விட்டுட்டு தாமரையம்மா வீட்டுக்கு வந்தா. உன்னுடைய கவுண்டர் என்ன செஞ்சாரு? மானத்தை பார்த்தாரு, பாலாட மாதிரி 10 கருக்க இருந்தது. அடி பெரியக்கா, மகாமணி, தங்காயி, அண்ணமார்களே, எங்க மக்கள்லாம் தாங்க முடியாம இந்த வெயில்ல படாத பாடுபடுது, இந்த ஒரு மலையை பெய்ய செஞ்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயி பெரியக்கா. பாலாட மாதிரி 10 கருக்க இருந்தது. ஒரு சூறாவளி காத்து வந்து அடிச்சுக்கிட்டு போச்சு. உன்னுடைய சாமி மண்டவள போகுதே என்று வாவாய அடிச்சுக்கிட்டாரு. அப்ப மாரி பகவான வர்ணதேவர் 2 பேரும் விடியா விடியவளும் மழை பெய்ய செஞ்சாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் உருகிட்டு போது பர்ணகசாலை கடகடகடன்னு ஆடுது. முன்னாடி வந்து என்ன நினைச்சிட்டாரு? இவ்வளவு பெரிய கல்லெல்லாம் உருண்டிக்கிட்டு போகையில இவ்வளவு பெரிய சோளமா இருக்க போகுது அப்படின்னு தலை நிறையா முக்காடு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. தாமரையம்மா என்ன செஞ்சாங்க? மன்னவருக்கு சாதம் கொண்டு வந்து பார்க்க வேண்டிய பர்ணசாலையில தன்னுடைய புருஷன் இல்லை. ஐயா ஐயா, நம்ம வீட்டுக்காரர் என்ன நேரம் தெரியலையே அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரத்துல கீழே உட்கார்ந்து இருந்தாரு. என்னங்க அப்படின்னாங்க. அப்ப குன்னடியார் கவுண்டர் என்ன சொன்னாரு? பொம்பளை பேச்சை கேட்டு நான் அம்பலமா ஆயிட்டேன். இப்ப எல்லாம் வந்து இந்த ஊர்பட்ட ஊக்காளி மலையெல்லாம் பேர்ந்து கல்லுக்கரெல்லாம் உருட்டி போயிருச்சு, இந்த சோளமா இருக்க போகுது அப்படின்னாரு. மாயவனுடைய அருளால கோர முளைச்சது போற வெள்ளி முளைச்சது மாதிரி வெளியில தெரிஞ்சது. அதை பார்த்த உடனே அங்க பாருங்க சோளப்பயிர் முளைச்சிருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது கோர பயிருன்னாரு. 4 பயிரானது. ஊருக்கு முன்னே நான் தான் சோளம் தம்பி அப்படின்னாரு. போய் சாதம் வாங்கி செஞ்சுக்கிட்டு வா, நான் காட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. மாயா கிருஷ்ணன் என்ன செய்தார்? அதாவது உலகத்துல வயிறு செய்தா 3 மாசத்துல விளையக்கூடிய வெள்ளாமை உண்டு. ஆனா இவங்க சீக்கிரம் தெய்வலக மக்கவரம் வாங்க வர வேண்டுமே என்பதற்காக சரியா 30 நாளைகளை முத்து, வகுடூரியம், கோமேரகம், புஷ்பராகம், விலமதிக்க முடியாத மாணிக்க கற்களாக விளைய செய்து கழுத அன்றுதான் மூடலிட்டு விளைய செய்திருந்தார். தாமரையம்மா சாதம் கொண்டு வந்தாங்க. வந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் அந்த நானாக்குமார் இருக்கிறத குன்னடியா கவுண்டர் உருவி இப்படி ஊதுறது காத்தோட காத்தா போயிடுறது. பேசாம இருந்தாரு. ஏங்க இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு தாமரையம்மா கேட்டாங்க. ஆமா, உன் பேச்ச கேட்டு நான் என்ன பண்றது, இதெல்லாம் நவா பூச்சி சப்பி விட்டது அப்படின்னாரு. நீங்க சாதத்தை சாப்பிடுங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி சனிமூல பரிசலிலே கம்பரங்கத்தியால் ஒரு கருதை விரியிலிட்டு பார்த்தா முத்து, வகுடவரியம், கோமேரகம், புஷ்பராகம், வளமதிக்க முடியாத மாணிக்க கற்களாக விளைந்திருந்தது.
அதாவது இன்னைக்கு கூட பாருங்க முத்துசோளம் போட்டிருக்கிற காட்டுல ஏதாவது ஒரு தட்டையில அந்த கருது இருந்தே தீரும், அது உண்மை. அது போல விளைந்திருந்தது. கூலி ஆட்களை கொண்டு வந்து கருதை வெட்டினார்கள். கருதை வெட்டி ஆணை கட்டி தாம்படிச்சாங்க. முத்து கலகலவென்று ஓடியது. ஒரு முத்தை எடுத்து வாயில போட்டாருக்கு கூட கொண்டு பல்லும் போச்சு, அந்த சோளமும் ரெண்டா போச்சு. ஆணை நிறுத்தினாங்க. வாட்டபுரி கண்டு அதை வாட்டபுரி கண்டு எல்லாம் எடுத்து வச்சாங்க. 12 ஆணை மேல பொதியை ஏத்துனாங்க. மீதி இருந்ததை இவங்க கூட எடுத்துட்டு வந்தாங்க. கூலிக்கார பெண்களுக்கெல்லாம் 5 கருது 4 கருது மடிக்கிறதுன்னு சொல்றது, அதை எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இருக்காங்க. நாளைக்கு இந்த இடத்துல பொன்னசங்கருக்கு மக்கள் வர எழுத வேண்டிய பாகம். தாமரைமால் குழந்தைகள் என்ன அழுது நாளைக்கு மக்கள் வர எழுத வேண்டிய பாகம் சிறப்பான முறையில் நடக்கும். எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நேரத்திலேயே ஆரம்பிச்சு நம்மளும் ஒரு 11-11:30 முடிச்சு போய் தூங்கலாம். இதோடு